இந்த சமூகம் நல்லவர்களை அல்லாஹ்விற்கு நிகராக ஆக்குகிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களை, நல்லவர்களை, வலிமார்களை, இறைவனின் நேசர்களை யாராக இருக்கலாம், அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுடைய வரலாறுகள் எதுவாக இருக்கலாம். அவர்கள் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருக்கலாம், அவர்கள் சாஹுல் ஹமீத் அவர்களாக இருக்கலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்கள் பாதுஷாவாக இருக்கலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் என்று யாரையெல்லாம் அழைக்கப்படுகிறதோ, யாரையெல்லாம் இந்த மக்கள் சொல்லுகிறார்களோ, அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் தான், அல்லாஹ்வுடைய வலிமார்கள் தான். இன்ஷா அல்லாஹ் ஒத்துக்கொள்ளலாம் அல்லாஹ் நாடினால் கண்ணியத்துக்குரியவர்களே. ஆனால் அவர்கள் அல்லாஹ்விற்கு சமமா? அவர்கள் அல்லாஹ்விற்கு இணையா? அவர்கள் அல்லாஹ்விற்கு நேரானவர்களா? அல்லாஹ் உதவி செய்வதை போன்று அவர்களால் உதவி செய்ய முடியுமா? அல்லாஹ் நோயை நிவாரணம் செய்வது போன்று அவர்களால் நோய்க்கு நிவாரணத்தை கொடுக்க முடியுமா என்று சொன்னால் எல்லோரும் என்ன சொல்லுவார்கள்? கொடுக்க முடியும் என்று சொல்லுவார்களா? முடியும் என்று சொல்லுவார்களா? அப்படி ஒரு முட்டாள் சொன்னால் அவனை ஒதுக்கி விடலாம். இவன் காஃபிர், இவன் முஷ்ரிக், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவன், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன். ஆனா நாங்க போய் கேட்கல. நாங்க போய் அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி அவுலியாக்கள்கிட்ட கேட்கல, அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி இறைநேசர்கள்ட்ட கேட்கல. நாங்க இவர்களை கொண்டு அல்லாஹ்வை அணுகுகிறோம். அப்படித்தானங்க சொல்றாங்க எல்லாரும், அப்படித்தானே சொல்றாங்க. நாங்கள் இவர்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், இவர்களை வைத்து நாங்கள் அல்லாஹ்வை அழைக்கிறோம், இவர்கள் மூலியமாக அல்லாஹ்வை நெருங்குகிறோம். சுப்ஹானல்லாஹ். வார்த்தை நன்றாகத்தான் இருக்கிறது, விளக்கங்களும் நன்றாகத்தான் இருக்கும். இந்த உலகத்துல ஒரு ஜட்ஜ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல ஒரு ஜட்ஜ் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வக்கீல் தேவையில்லையா? அவர்களுக்கு என்ன தேவையில்லையா? வக்கீல் தேவையில்லையா? வாதிடணும்ல, யார் யார் எப்படிப்பட்டவர் அவருக்கு தேவையானதுக்கு சப்போர்ட் பண்ணி உள்ள அனுப்பணும்ல. அந்த மாதிரி ஒரு வக்கீல் தேவைதான அல்ல, அந்த மாதிரி ஒரு வக்கீல் தேவைதான ஜட்ஜுக்கு, அந்த மாதிரி வக்கீல் தான் உலியாக்கள் அல்லாஹ்விற்கு. அல்லாஹ் அக்பர். யாருக்கு விளக்கம் சொல்கிறாய்? யாருக்கு விளக்கம் சொல்கிறாய்? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்விற்கு விளக்கம் சொல்லாதே, அல்லாஹ்வை ஒருவருடன் ஒப்பிடாதே. லைஸ கமித்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் எவனும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். போய் கேட்கலாம், அல்லாஹ் ஒரு ஆள் மூலியமாக நேரடியா போயிடலாம். அவங்க நல்லவர்கள், நம்ம எல்லாம் பாவிகள், நாம பாவம் செஞ்சு அவங்க மூலியமா போயிட்டு அல்லாஹ் நேரடியா அணுகிடலாம். இது யார் சொன்ன கொள்கை தெரியுமா? இது யார் சொன்ன கொள்கை தெரியுமா? ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே முஷ்ரிக்குகள், அபூ ஜஹல், அபூ சுஃபியான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அவர்களுடைய கொள்கை இதுதான். எப்படி சொல்கிறேன் என்று கேட்கிறீர்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், நபியே சென்று கேளுங்கள் அவர்களிடத்திலே சென்று கேளுங்கள், யார் வானத்தை படைத்தது, யார் பூமியை படைத்தது, யாருடைய கையிலே வானம் பூமிகளின் கஜானாக்கள் இருக்கிறது, யார் உங்களுக்கு உணவளிக்கிறான், கேளுங்கள் நபியே. அல்லாஹ் சொல்லுவாங்க. அல்லாஹ் யாருங்க சொல்லுவா? ஐயாமுல் ஜாஹிலியால வாழ்ந்த காஃபிர், முஷ்ரிக் என்று அல்லாஹ்வால் அறிமுகப்படுத்தப்பட்டவன் சொல்லுவான். ஏன் அப்படிலாம் இல்ல நீங்க சொல்லலாம்? ரசூலுல்லாஹ்வோட வாப்பா பேர் என்னங்க? ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை பேர் என்ன தெரியுமா? தெரியாதா? அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை பெயர் வைத்திருந்தார்கள். புரியுதா? அப்ப அல்லாஹ்வை நன்றாக ஐயாமுல் ஜாஹிலியாவிலே வாழ்ந்த மனிதன் விளங்கி வைத்திருந்தான். அப்ப போய் கேட்டாங்க, என்னப்பா சிலைகளை வணங்குறீங்க, என்னப்பா மூதாதையர்களை வணங்குறீங்க, லாத் உஸாவுக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்துறீங்களா? ஏன்? லாத் உஸா யார் தெரியுமா? சிலையுடைய பேரா லாத் உஸா? மிகப்பெரிய வலிமார்கள்,
மிகப்பெரிய வலிமார்கள், ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்கள், அவர்களுடைய முன்னோர்கள், அரபுகளுடைய முன்னோர்கள். முன்னாடி யார் சிலைகள் இருந்துச்சு தெரியுமா? காபா உள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவர்களுடைய சிலைகள் காபால இருந்துச்சு. ஏன்பா நீங்க அந்த சிலைகள்கிட்ட போய் கேட்கிறீங்க? அல்லாஹ்ட்ட அழைக்கலாமே, அல்லாஹ்வை வணங்கலாமே, அல்லாஹ்விடத்திலே கேட்கலாமே. என்ன சொல்றார்கள் தெரியுமா? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. நாங்கள் இவர்களை வணங்கவில்லை. நாங்க வணங்கலையே, நாங்க வணங்கல. இதையா கடவுள்னு சொல்றோம்? இதுவா எங்களை படைச்சதுன்னு சொல்றோம்? இதுவா எங்களை படைத்து ஆட்சி செய்கிறது என்று சொல்லுகிறோம்? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அல்லாஹ்விடத்திலே எங்களை நெருக்கமாக்குவதற்கு நாங்கள் கேட்கிறோம். ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு பரிந்து பேசக்கூடியவர்கள் இவர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதே வார்த்தை தான பயன்படுத்துறாங்க, இதே வார்த்தை தான சொல்லப்படுது. யார்கிட்ட போய் கேட்டாங்க? உங்களை நீங்கள் அழைக்கக்கூடிய, நீங்கள் பிரார்த்திக்கக்கூடிய அப்துல் காதர் ஜைலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சாஹுல் ஹமீது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களை விட சிறந்த வலிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வுடைய நண்பர். அவருடைய சிலையை வச்சு கேட்டாங்க, இவர் மூலிகளான்னு சொல்லி. கிறிஸ்தவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை வணங்குகிறார்களே, அவர்களை என்று சொல்லுகிறார்களே, அந்த கிறிஸ்தவ மக்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? கேட்டு பாருங்க. பிதாவை அழைக்க வேண்டியதுதானே, ஏன் கேட்கிறீங்க அப்படின்னு சொன்ன என்ன சொல்லுவாங்க? நாங்க இந்த குமாரர் மூலியமாக பிதாவை வணங்குகிறோம். அப்படித்தானே? அப்படித்தானே? இவர் மூலியமாக நாங்கள் பிதாவை நெருங்குகிறோம் கிறிஸ்தவர்கள். அப்போ இந்த கொள்கையைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிர்க்குடைய கொள்கை, குஃபருடைய கொள்கை, கொள்கை, அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய கொள்கை, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய கொள்கை, இவர்கள் எல்லாம் முஷ்ரிக்குகள், எல்லாம் காஃபிர்கள் என்ற அடையாளம் காட்டினான். அதே கொள்கையை எடுத்து வந்து நேசர்களை நாங்கள் அழைக்கிறோம், இது வணக்கம் இல்லை என்று சொன்னால் என்ன அது? அத்துஆஉ ஹுவல் இபாத். அவருடைய தூதர் சொன்னார்கள், பிரார்த்தனை தான் வணக்கம், பிரார்த்தனை தான் வணக்கம். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي قَرِيبٌ أُجِيبُ الدَّعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, உன்னுடைய அடியார், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்திலே வந்து கேட்டால் நபியே சொல், நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன். இன்னி கரீபுன், அருகாமையில் இருக்கிறேன். அவர்கள் அழைக்கட்டும், நான் அவர்களின் அழைப்புக்கு பதில் கொடுக்கிறேன். யாருங்க சொல்றா? யாரு சொல்றா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். எங்கேயாவது அல்லாஹ், நபியே, பாவிகள் உன்னிடத்திலே வந்தால், யார் வந்தால்? பாவிகள் உன்னிடத்திலே வந்தால் அவர்கள் உன்னிடத்திலே கேட்கட்டும், நீ என்னிடத்திலே கேள் என்று சொல்லி இருக்கிறானா? சொல்லி இருக்கிறானா? அல்லது நபியே, பாவிகள் உன்னிடத்திலே வந்தால் அவர்கள் முன்னால் சென்ற இறை நேசர்கள் கேட்கட்டும், அந்த இறை நேசர்கள் என்னிடத்திலே கேட்கட்டும் சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ் என்ன அழைக்கிறான் தெரியுமா? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். வரம்பு மீறி பாவம் செய்த, திரும்ப சொல்லுங்க, வரம்பு மீறி பாவம் செய்த என் அடிமைகளே. யாருங்க அழைக்கிறா? அல்லாஹ் அக்பர்.
அல்லாஹ் அக்பர். வரம்பு மீறி பாவம் செய்த என் அடிமைகளே, என்னிடத்திலே கேளுங்கள் பாவ மன்னிப்பை. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா குனது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஒரு முறை யா அல்லாஹ் யா அல்லாஹ், எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறேன் யா அல்லாஹ், செய்திருக்கிறேன், வெளிப்படையாக செய்திருக்கிறேன், மக்களின் கண்களுக்கு முன்னால் செய்திருக்கிறேன், மக்களின் கண்களில் இருந்து மறைந்து செய்திருக்கிறேன், என்னை மன்னித்து விடு இறைவா என்று ஒரு முறை அழைத்து பாருங்கள். என் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதோடு நீங்கள் செய்த பாவங்கள் அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை கொடுப்பதாக வாக்களிக்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை காட்டுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகளை காட்டுங்கள். ஒருவரை வைத்து ஒருவரை அணுகுவதற்கு அல்லாஹ்வுடைய தீனிலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எந்த அனுமதியும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் தான சொல்றீங்க. நான் கேக்குறேன், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் தான சொல்றீங்க? அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய 4 இமாம்கள் இருக்காங்களா இல்லையா? யாரெல்லாங்க? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மூத்த அறிஞர்கள் 4 பேர். உண்மையாகவே மூத்த அறிஞர்கள் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. இந்த 4 மார்க்க அறிஞர்களில் ஒருவராவது வசீலா கேள், அல்லாஹ்வை ஒருவரை வைத்து அணுகு என்று சொல்லி இருக்கிறார்களா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ ஹனஃபி மதுஹபுடைய மூத்த மார்க்க அறிஞர்களில் ஒருவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒருவரை வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்பதை நான் வெறுக்கிறேன். யார் சொல்றா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் சொல்லுகிறார், ஆம், என் ஆசிரியர் சொன்னது போல ஒருவரை வைத்து அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் இவரை கொண்டு உன்னை அழைக்கிறேன் என்று கேட்பதை நான் வெறுக்கிறேன். ஏன்? அல்லாஹ் வழிகாட்டலங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டலங்க. எத்துணை துஆக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். எடுத்து பாருங்கள், எத்துணை துஆக்கள் இருக்கு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, ரப்பனா ظلمنا انفسنا என்று எத்துணை துஆக்கள் என்று இருக்கிறதா இல்லையா? அந்த துஆக்கள் எதிலாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு துஆவிலாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை கொண்டு, அல்லாஹ் ஒருவரை கொண்டு அல்லாஹ்வை அழையுங்கள் என்று சேர்த்திருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் எத்துணை துஆ உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆவிலே எந்த துஆவிலாவது நல்லவர்களை கொண்டு என்ற வார்த்தையை சேர்த்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்களுடைய மார்க்க அறிஞர்கள் உங்களை குழப்புகிறார்கள். அல்லாஹ்விற்கு சமமாக ஒருவரை ஆக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஷைத்தானின் துணையை கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அணுகுகிறார்கள். அப்படி வெளிப்படையாக சொல்ல முடியும். மறைமுகமாக பேசுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு அடையாளம் அல்ல, அழகு அல்ல. வசீலா. அடுத்து என்ன அனாச்சாரம்? தர்காக்களை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் தர்கா, எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு கட்டிடங்கள். அந்த கட்டிடத்திலே குத்து விளக்கு, சம்பிராணி, அதன் மீது போர்வை, அங்கே என்ன என்ன தேவைகள் இருக்கிறதோ
அந்த அந்த தேவைகள் மதங்களிடமிருந்து அப்படியே காப்பி அடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த தர்காக்கள் கெட்டுவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? குர்ஆன் சுன்னா வழிகாட்டி இருக்க வேண்டும். நாம் முஸ்லிம் என்றால், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்க வேண்டும், இந்த மாதிரி ஒரு நல்லவர் ஒரு வலிமார்கள் இறந்தால் அவர்களுடைய கபூரை பூசுங்கள், அவர்களுடைய கபூருக்கு மேல் கட்டிடம் கட்டுங்கள், அந்த கட்டிடத்திற்கு மேல் ஒரு கொடியை நாட்டுங்கள், அந்த கொடி அந்த கட்டிடத்திற்கு உள்ளே விளக்கை ஏற்றி அதில் எண்ணெயை ஊற்றி பெண்கள் எல்லாம் வியாழக்கிழமை சென்று எண்ணெயை ஊற்றுங்கள், எண்ணெய் ஊற்றியதை எரிய வையுங்கள், எல்லாம் அங்கே கொடுக்கின்ற அந்த குருதட்சணைகளை வாங்கி வாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்க வேண்டும். அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபி இறந்து விட்டாரா, தர்கா கட்டுங்கள், அந்த சஹாபி இறந்து விட்டாரா, ஒரு கபரை பூசுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி இந்த ஹதீஸை சொல்லி உங்களுக்கு மீனிங் சொல்றேன். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யஹூதிகளையும் நஸ்ரானிகளையும் சபிக்கட்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏன் தெரியுமா? இதா மாத ஃபீஹிமுன் நபி, ஒரு நபி இறந்து விட்டால், அவ் ரஜுலுன் சாலிஹுன், ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டால், பனௌ அலா குபூரிஹிம் மசாஜிதா, அவர்களுடைய கபரின் மேல் வணங்கும் இடத்தை கட்டிக் கொள்கிறார்கள். அது வணங்குற இடமா? வணங்குற பள்ளிவாசலை கட்டிருக்கோம். கேட்கிறாங்களா இல்லையா? கேட்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வை அழைத்து பிறரை துஆ செய்வது வணக்கமா இல்லையா? வணக்கமா இல்லையா? அல்லாஹ்விற்கு பதிலாக பிறருக்கு சுஜூத் செய்வது வணக்கமா இல்லையா? வணக்கமா இல்லையா? அப்ப அந்த இடத்தில் அது நிறைவேற்றப்படுகிறது என்றால் அது வணங்கக்கூடிய இடம்தான். அதத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யஹூதிகள் நஸ்ரானிகள் கட்டினார்களே அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். மேலும் சொன்னார்கள், என்னுடைய கபூரை வணங்கப்படும் இடமாக, நினைவு கூறப்படும் இடமாக ஆக்காதீர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சொன்னார்களா, நான் இறந்ததற்கு பிறகு எனக்கு கபூரை கட்டு, எனக்கு தர்காவை கட்டுங்கள், அதிலே மக்கள் எல்லாம் வாருங்கள், கேளுங்கள் என்னிடத்திலே, நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் அல்லாஹ்விடத்திலே இந்த அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயாவது சொல்லி இருக்கிறார்களா? எனக்கு எது எதெல்லாம் தர்காவாவது தெரியுமா? யானை தர்கால சுத்தி வந்த யானை, இந்த உருசு போறாங்களே, கந்தூரி போறாங்களே, யானை செத்து போச்சுங்க. யானை செத்து போனதுக்கு யானைக்கு ஒரு தர்கா இருக்கு. பூனை செத்து போச்சு தர்கால, அந்த பூனைக்கு ஒரு தர்கா. கெட்டு யாரு கேட்க போறா? கவர்மெண்ட் லைசன்ஸ் எல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, இது என்ன? யார் உங்களுக்கு வழிகாட்டியது? ஒரே கேள்வி, யார் உங்களுக்கு வழிகாட்டியது? குர்ஆன் வழிகாட்டி இருக்கிறதா? சுன்னா வழிகாட்டி இருக்கிறதா? இல்லை என்றால் நிறுத்தி இருக்க வேண்டுமா இல்லையா? இத்துணை காலங்கள் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஏன் எங்களுக்கெல்லாம் பிடிக்கவில்லையா? அந்த கத்திரம் கட்டின இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்களுக்கு பிடிக்கலையா? அல்ல அங்க அடங்கி இருக்கக்கூடிய நல்லவர்களுடைய வாழ்க்கை பிடிக்கவில்லையா? யார் அதிகாரம் கொடுத்தது? ஒரு கபூரை அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளைய, அபூபக்கர் கட்டளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹு. இல்லையே, அபூபக்கர் இறந்ததற்கு உமர் கட்டவில்லையே, உமர் இறந்ததற்கு உஸ்மான் கட்டவில்லையே, உஸ்மான் இறந்ததற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அப்ப எப்படிங்க கட்டறீங்க? ஒரு இடத்தை புனிதமாக்குவதற்கு, ஒரு இடத்தை நீங்கள் அதை சுத்தமாக்குவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும்? முடிவெடுங்க. உங்க ஆலிம் சாக்களா? உங்களை வழிநடத்த அல்லது குர்ஆன் சுன்னாவா? எந்த இடத்தையும் புனிதப்படுத்தா. அவரு கபூர் பகதாதுல இருக்கும். அப்துல் காதர் கபூர் எங்க இருக்கு? எங்க இருக்கு?
பகதாதுல. அதுதான் உண்மையான வரலாறு. யார்கிட்ட கேட்டாலும் மாத்து கருத்தெல்லாம் கிடையாது. பொட்டல் புதுல ஜெயகானி தானே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பொட்டல் புதுல கபரை கட்டி வச்சிருக்கீங்களே, சிங்கப்பூர்ல கபரை கட்டி வச்சிருக்கீங்களே அப்துல் காதர் யாருங்க உங்களுக்கு அனுமதி கொடுத்தா? அவங்க உட்கார்ந்துட்டு போனாங்க. அங்க தூங்கிட்டு இருக்கும் ஒரு ஆள் கனவு கண்டாரு. அந்த கனவுல எனக்கு இங்க ஒரு தர்கா கட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தர்கா. இன்னும் எத்தனையோ தர்காக்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்க, தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, சில ஆண்டுகளுக்கு முன்னால் தர்கால ஒரு யானை, இந்த யானை தர்கா தான். இந்த யானையுடைய தெரியணுமே உங்களுக்கு. இந்த யானை குழந்தை இல்லாதவர்கள் இந்த யானைகிட்ட போகும்போது ஒரு தேங்காய் கொண்டு போகணும். இந்த தேங்காவை கொண்டு போய் யானைகிட்ட கொடுக்கணும். கொடுத்ததை திருப்பி கொடுத்துருச்சுன்னா குழந்தை கன்ஃபார்ம். யானை கொடுத்ததை திருப்பி கொடுக்கலன்னா குழந்தை கிடையாது. இப்படி ஒரு நம்பிக்கை இந்த தமிழ்நாட்டில் ஒரு தர்கா இருந்துச்சு. அந்த யானை செத்து போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு தர்கா கட்டாங்க. அந்த யானைக்கு இன்னும் எத்தனை பூனை செத்து இருக்கோ தெரியல, தர்காக்கள் இருக்கு. இன்னைக்குள்ள நமக்கு தெரியும் அந்த யானை செத்து போனாலும் யானை தர்கான்னு சொல்லி. பின்னாடி ஒரு 100 வருஷம் கழிச்சு வந்தா அது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஷேக் முரீதுன்னு சொல்லி போட்டு பேரை வச்சிருவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு இடத்தை புனிதமாக்குவதற்கு, அல்லாஹ்வுடைய தீனிலே புனிதமாக்கப்பட வேண்டும் என்றால் அதிலே அல்லாஹ் புனிதத்தை சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் புனிதத்தை சொல்லி இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு அழகான வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதோ தெரியவில்லையோ, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வஅர்லாஹ் அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் தெரியுமா? உமர் அவர்களிடத்திலே ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? உமரே, நம்முடைய காலத்தில், ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் எல்லோரும் ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது, எங்க வரும் பொழுது? ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது, பள்ளியை தவாஃப் செய்ய வரும் பொழுது, வருகின்ற வழியிலே ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது. அந்த மரம் ரப்புல் ஆலமீன் அந்த மரத்தின் அடியிலே இருந்தவர்களை தஹ்த ஷஜரா என்று குர்ஆனிலே அந்த மரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே அந்த மரத்தை பற்றி கூறுகிறானே. அல்லாஹ்வுடைய வசனம் அந்த மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் இறங்கியது. அந்த மரம், அந்த உமர் அவர்களே, சஹாபாக்கள் உட்கார்ந்திருந்த மரம், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருந்த மரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மர புனிதம் இருக்குமா? ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்காங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வணங்குகிறது. அந்த மரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான். இதை விட ஒரு சிறப்பு இருக்குமா? ஒரு மரத்துக்கு போனா தூங்குனாலே ஒரு சிறப்புன்னு சொல்றீங்களே, இதை விட ஒரு மரத்துக்கு சிறப்பா? ஆமா இல்லையா? சிறப்பு கொடுக்க அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து இருந்தாலே அதை விட ஒரு சிறப்பு தேவையா? உமர் அவர்களோட செய்தி வருது. உமரே, இந்த மக்கள் கடந்து செல்லும் பொழுது, இந்த மரத்தை மக்கள் கடந்து செல்லும் பொழுது என்ன செய்யறாங்க தெரியுமா? ஜெண்டா வைக்கல, குத்து விளக்கு ஏத்தி வைக்கல, போர்வ போடல, பூட்டு மாட்டல, 2 ரக்காத் அல்லாஹ்வுக்கு தொழுதுட்டு போறாங்க. எத்தனை ரக்காத்? 2 ரக்காத் அல்லாஹ்விற்கு தொழுது விட்டு போகிறார்கள். என்ன செய்ய? உமர் ஆதரவு தானே, சஹாபாக்களை ஏற்றுப்பீங்கல்ல, சஹாபாக்களை பின்பற்றுவீங்கல்ல. ஒருவேளை உமர் அப்படியா? ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருந்த மரம், சஹாபாக்கள் உட்கார்ந்து இருந்த மரம், அல்லாஹ்வுடைய வஹி இறங்கின மரம் இருக்கட்டும், செய்ய சொன்னாங்களா? வரலாறு என்ன சொல்லுகிறது? அப்படியா? என் சமூகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாத ஒரு செயலையா இந்த சமூகம் செய்கிறது? என் தோழர்களே, கோடாடை எடுத்து
அந்த மரத்தை இருக்கும் இடம் தெரியாமல் அடித்து அப்படியே மரத்தை வெட்டி யாருங்க சொன்னது? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு போகும்போது அந்த மரம் இருந்த இடமே அடையாளம் படாமல் ஆக்கப்படுகிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டல. ஒரே ஒரு காரணம் தான். யாரு காட்டல? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டல. இப்படித்தானங்க நம்ம எல்லாம் இருக்கணும். இப்படித்தானங்க முவாஹிதுகள்லாம் இருக்கணும். இப்படித்தானங்க அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை மடித்து செல்ல வேண்டிய மக்கள் எல்லாம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், இந்த சமுதாயம் பள்ளிவாசலை நிரப்புவதை விட்டு தர்காக்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இல்லையா? அதன் பெயரால், நல்லவர்களின் பெயரால் செய்யப்படுகிற அனாச்சாரங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. இந்த சமூக ரப்புல் ஆலமீன் பிற மத கலாச்சாரங்களில் தூய்மைப்படுத்துவானாக. கந்தூரிகள், உருசுகள், யானை ஊர்வலம், அதனுடைய அலங்கார காவிக்குடியா இந்த ஊர்ல? காவிக்குடி. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மார்க்கம் யார் வழிகாட்டிய மார்க்கம்? உங்க ஆலிம்சா இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரங்களா? அல்லாஹ் சொந்தக்காரனா? அல்லாஹ்வுடைய தூதர் சொந்தக்காரர்களா? என்ன மார்க்கத்தில் இருக்கிறீர்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களை எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சொல்லவில்லை. மார்க்கத்திலே இப்படிப்பட்ட அனாச்சாரங்களுக்கு கடுகளவு, துளியளவு, அணு அளவு கூட அனுமதி கிடையாது. எங்கேயாவது ரசூலுல்லாஹ் ஊர்வலம் போனாங்களா? யானை வச்சு ஊர்வலம் போனாங்களா? கொடி ஏத்துறாங்களா? என்னங்க செஞ்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அடக்க செய்வாங்க. அடக்க செய்யறதுக்கு பிறகு பொதுவான கபூரிஸ்தான்ல எந்த ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் தனியா அடக்கம் செய்யல. அல்லாஹ்வுடைய நபிமார்கள் மட்டும்தான் அவங்க இறந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படணும். மற்ற யாராக இருந்தாலும் பொதுவான கபூரிஸ்தான் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கபூரிஸ்தான்கள்ல போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது செஞ்சாங்களா? போய் என்ன சொன்னாங்க? போய் நீங்க ஜியாரத் செய்யுங்க, உங்களுக்கு மரணத்தை அந்த ஜியாரத்துடைய துஆவையும் கற்று தந்தார்கள். நீங்க போயிட்டீங்க, நாங்க வரப்போறோம், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. அவ்வளவுதான், வந்துகிட்டே இருக்கு. இதை கபருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை, ஒரு நல்லவருடைய கபருக்கு, சமாதிக்கு செலுத்த வேண்டிய மரியாதையாக அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியது எது? ஷைத்தான் உங்களை வழிதவர செய்து கொண்டிருக்கிறான். அப்படித்தான் அவனுடைய சூழ்ச்சி வலைகள் அவனுக்கு தேவை. ஒட்டுமொத்தமா அவனோட சேர்ந்து நரகத்துக்கு அது ஒரு கூட்டம் தேவை அவனுக்கு. அவ்வளவுதான். அதுக்குத்தான் காஃபிர்களை மாற்றினான், அதுக்குத்தான் நஸ்ரானிகளை மாற்றினான். அவர்களுடைய தலைவர்கள், அவர்களுடைய நபிமார்களை வைத்து, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை வைத்து ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்தான். இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை வழிகெடுக்க முடியல. அதனால நல்லவர்கள் மூலியமா சுப்ஹானல்லாஹ் அவர்களுடைய பெயரால் செய்யப்படக்கூடிய அனாச்சாரங்கள், மூடுகள், ராத்திபுகள், திக்ருகள், என்ன சமுதாயம் இது? அல்லாஹ் அக்பர். யார் உங்களுக்கு சொல்லி தந்தது? கண்ணியத்துக்குரியவர்கள், அதைத்தான் கேட்கிறோம். யார் உங்களுக்கு வழிகாட்டியது? மௌலூது ஓதுகிறீர்களே, ராத்திபு ஓதுகிறீர்களே, இருட்டு திக்ர் என்று விளக்குகள் அனைத்து ஹூ ஹூ என்று சொல்லுகிறீர்களே, இதுவெல்லாம் யாரால் உங்களுக்கு வழிகாட்டப்பட்டது? ஒரே கேள்வி. இங்க இருக்க ஆதாரம் குர்ஆன், சுன்னா எடுத்து காட்டுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த புக்கை கொடுத்து ஓதுங்க, இதை நான் என்னுடைய பிறந்த நாளை அல்லது அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறந்த மாசத்துல நீங்க எல்லாம் போய் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு அவருடைய புகழ்ச்சிகளை, மாலைகளை படிங்க. அரபு மொழியில உங்களுக்கும் புரியாம, ஓதுறவருக்கும் புரியாம நீங்க ஓதுங்கன்னு சொன்னாங்க.
அல்லது எல்லா விளக்கையும் அணைத்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹுவை அலையுங்கள், யா முஹையதீன் என்று அலையுங்கள் என்று சொன்னார்களா? 1000 முறை யா முஹையதீன் என்று அழைத்தால் முஹையதீன் அப்துல் காதர் ஜீலானி பதிலளிப்பார். எப்படிங்க பதிலளிப்பாரு? ஆதாரம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அல்லாஹ்வை நீங்கள் அழையுங்கள், அவன் உங்களுக்கு பதிலளிக்கிறான். அப்ப அல்லாஹ் பதிலளிப்பானா? அபு தலாயில், தலீல்களுடைய தந்தை என்று இவருக்கு பெயர். அல்லாஹ் பாதுகாப்பானாக. யாரை யாருடன் சம்பந்தப்படுத்தி ஆதாரம் காட்டுகிறீர்கள்? அல்லாஹ் பதிலளிப்பான் என்றால் அல்லாஹ் உதவி செய்வான் தானே. அது போன்று அப்துல் காதர் ஜெயிலானியை நீங்க கேட்டா அவங்க உதவி செய்வாங்க உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவெல்லாம் இந்த சமூகத்திலிருந்து களையப்பட வேண்டும். இதையெல்லாம் கத்தி 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 ஒரே பேர் நஜாத்துக்காரன் முடிஞ்சு போச்சு. நஜாத்துக்காரன் சொல்லிவிட்டானா அவங்க நஜாத்துக்காரங்க. அதே தான் பேச்சு அவங்களுக்கு. எப்ப பார்த்தாலும் தர்காவை இடி, தர்காவை ஒலை, கருசுகள் கொண்டாடாத, குருசு கொண்டாடாத, மௌலுது ஓதாத, ராத்தி போதாத, எதுவும் செய்யாத, பள்ளிவாசலை மட்டும் தொழுதுட்டு போ. அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழைப்பு பணி அதுதான். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காகவே மரணிப்பதின் அர்த்தம். ஷிர்கிற்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம் மறுமை வரை இந்த போராட்டம் அணையாது. மரணம் வரை, இந்த உலகம் அழியும் வரை, ஷைத்தான் இந்த பூமியிலே இருக்கும் வரை தௌஹீதுக்கும் ஷிர்கிற்கும் எதிரான போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதிற்கு இணை வைக்கக்கூடிய கொள்கையை விட்டும் இந்த ஊர் மக்களையும் உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாக.